இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த அரம்சை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகிற ஆதரவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உள்ளபடியே சொல்லணும்னா எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருகிறது. என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தாலும் அந்த டாபிக்ஸினுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக உணர்ந்துருக்கிறீங்க. இது எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்கள் பேச போகிற இந்த விஷயத்த நீங்கள் நிறைய உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய உறவுகள்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறீங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆசிரியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும் ஆசிரியர்கள் இதை வந்து பார்க்குறாங்க. பெற்றோர்கள், குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலையில், இந்த வளர்நிலையில் இருக்கிற பிறந்ததுலேருந்து, ஏன்னா டாபிக்ஸ்லாம் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்குற அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, அவங்கள வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, லெட்டர்ஸ் போடுறீங்க. முடியல. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு இதுதான் தேவை. இதுதான் எங்களுக்கு தருகிற பெரிய உற்சாகம். அடிக்கடி டாக்டரை தான் சொல்லுவாங்க, டாக்டரை சந்திக்கும் போதும் சொன்னாங்க இல்லையா, எப்போல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களாம், டாக்டர் அந்த டாபிக் சூப்பர், இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு. நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்டே அதான் சொல்கிறோம், பார்த்துட்டு இருக்கவங்களும் அதான் சொல்கிறோம். அரம்சை அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெசன் மாதிரி. இது ஒரு பாடம். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும், அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம், சில இடங்களில் 5 வாரம்லாம் போகும். நீங்கள் இதை வந்து ஒரு லெசன் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியல, ஐயோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா கவலையப்படாதீங்க. இது நம்ம மாதா தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லையும், நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக ஒரு பெரிய நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், கற்றுக்கொள்வதற்கான விஷயம். ஒருவேளை இதை நான் தெரிஞ்சுட்டு இதை போய் நான் வெளியே சொல்லணுன்னா கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்கள் ஏன் அந்த மாதிரி நீங்கள் உள்ள நுழையும் போது தெரிஞ்சு வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி, ஜஸ்ட் அது பார்க்கறதுக்கு தான். அங்க வரும்போது குழந்தைக்கு பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அந்த போல்டை வந்து சொல்லணும் அவங்க கிட்ட. அவங்கள ரொம்பலாம் நாங்க கஷ்டப்படுற மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பேசுவோம், பேசி அவங்களுக்கு ஆன்சர் அவங்க கிட்ட நாங்க வாங்குவோம். பட் அவங்க என்ன கொடுக்க முடியும், நீங்க என்ன பண்ணணுங்கிறது ஒரு பேலன்ஸ். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணும், யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்றதை அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்னென்னலாம் பேச போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்கள். எந்த வயசில் நீங்கள் எல்கேஜிக்கு போனீங்க? அது ஸ்ட்ரைட்டாகவே எல்கேஜி போயிட்டீங்களா, இல்லை ப்ரீ ஸ்கூல் போனீங்களா? டேரெக்டாக எல்கேஜி. ஸோ செக்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அந்த க்யூட்டான குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஞாபகம் இருக்குது. சசி நர்சரி ஸ்கூல் புளியகுளம்ல. இப்பயுமே என்னோட எல்கேஜி யூகேஜி மிஸ் பார்ப்பேன், சொல்லுவாங்க அவங்க இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பார்ப்பாங்க, எதாவது பேசுவாங்க. அப்போலாம் ஹேண்ட் ரைட்டிங் தானே சார், அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது, நத்திங். அவர் சொன்ன மாதிரி நல்லா கொடுத்தா மம்மி டேடி பேக் பண்ணி கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு. அப்போ நீங்கள் ப்ரீ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடையாது? நோ சார். ப்ரீ ஸ்கூல் உங்கள் குழந்தைக்கு ஆஃப்கோர்ஸ் சொன்னனே அனுப்பியிருக்கீங்க? 2 சைல்டையுமே அனுப்பியிருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அனுப்புனதுனால? இப்போ நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்கல்ல, நான் போம்பா, போனால் முட்டை கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, எதையும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்பயும் அப்படி தான் இருக்குது. அவங்க கரிக்குலமே அப்படி தான். அவங்க வாட்டருக்கெலாம் சாப்பிடலாம், படம் தூங்கலாம், அப்படியே விளையாடிட்டு அங்கங்கே இப்போ படங்கள்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடலாம். பட் இப்போ ஒரு பெரிய கரிக்குலம் செட்டப்பு, ஒரு எக்ஸாமு, அந்த மாதிரிலாம் நிறையா டெஸ்டிங்கு, குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை, அவங்க குழந்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. எப்படி இருக்குது உங்களுக்கு? அது சூப்பருங்க, நல்ல விஷயம் அப்படின்னு மனசுப்படுதா? ஏன் அப்படின்னு கேள்வி எதாவது இருக்குதா உங்களுக்கு? கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கூல் ஏன் போட்டேன்ட்டு செகண்ட் சைல்டுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன் போட்டேன்னு? ஏன்? பிகாஸ் பட் அதுவும் எங்களுக்கு வந்து லேட்டராக தான், மேம் சொன்ன மாதிரி லேட்டராக தான் தெரிஞ்சுது. பட் நான் கொண்டு போய் விடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவேன். கொண்டு போய் அவருக்குலாம் வேடிக்கை காமிச்சு எல்லாமே இது பண்ணி அழுகிறது. அந்த சரி, ஓகே. அழுக மாட்டார். பட் அங்கே ஸ்கூல் பக்கத்தில் போயிட்டோம்னா அவர் என்னதான் அழுதுருந்தாலும் அங்கே போய் அழுக மாட்டார். அவர் அங்கே அடாப்ட் ஆயிடுவார்.
அதுவும் அவங்க லேட்டராக தான் சொன்னாங்க. ம். இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ம். பட் நான் வந்து ஸ்டார்டிங் நான் பேக் எடுத்துட்டேனாவே அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். வீட்டில். ம் 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 வண்டிக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் கொண்டு போய் விட முடியும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஒர்க்குக்கு. இல்ல அங்க ஜாலியா தானே இருக்கும். அங்க ப்ரீ ஸ்கூல்ல அவரு எல்லாம் ஜாலியா தான் ஃபன்ஃபீல்டா இருக்காரு. இருக்கும், பால் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவங்க எப்ப வேணா போய் விளையாடலாம் வரலாம் அப்படிதானே கொண்டு போவாங்க. பட் அவர் ஜாலியாக தான் இருக்கார். அங்கே போனால் அவருக்குன்ட்டு அந்த ஒரு வண்டி இருக்கும், அது போய் விளையாடுவார், சரிக்கு விளையாடுவார். அங்கே போகிற வரைக்கும் தான் என்னோட அந்த ஸ்ட்ரகிள். ம், ம், ம். பட் அது ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 3-4 மந்த்ஸ் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்னென்னா ஜூன்லேயே நாங்கள் கொண்டு போய் சேர்த்திட்டோம். ஜூன்லேருந்து டில் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவர் பாட்டு கிளம்பலான்னு சொன்னால் கிளம்பிடுவார். பட் பாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஏன் விட்டோம் அப்படிங்கிறது. ஏன் விட்டோன்னு விடாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ கொண்டு போய் விடுறதுக்காகவா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆ, ஆ. என் பையன் வந்து இப்போது ஃப்ரீ ஸ்கூல் தான் போயிட்டுருக்கான். ஆ. பால்வாடி தான் போயிட்டுருக்கான். ம். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருந்தே அழ ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், எங்கள் பப்பி வீட்டுக்கு தான் போகிறேன், அதுவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவான். காலையில் அவங்க அவனோட ஸ்கூல் பேகு லஞ்சு பேக்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அவன் எந்திரிச்சு வந்தேன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து எதையுமே அவன் பார்க்க மாட்டான். வந்தவொடனே லஞ்சு பேக் ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு போட்டாங்களா அப்படின்னு நோட் பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான். எங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து அங்கே நகரவே மாட்டான். அவன் வந்து அவ்வளோ நோட் பண்ணுறாரு. ஸ்கூலுக்கு போய் விட்டுருவாங்க, அவன் எவ்வளோ நோட் பண்ணிக்கிறான் பாருங்க. இந்த லஞ்சு பேக் எடுத்து வச்சா நம்மளை ஸ்கூலில் விட்டுருவாங்க, குளிக்க வச்சா நம்மளை ஸ்கூலில் விட்டுருவாங்க, ட்ரெஸ் மாற்றினா நம்மளை ஸ்கூலில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி லீவ் டைம் எப்படி, ஸ்கூல் டைம் எப்படி, எல்லாமே வந்து இந்த 2.5 வயசு 3 வயசுலேயே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியே போகிறேன்னு சொன்னாலுமே இப்போ இவங்க அம்மா தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. நான் கொண்டு போய் இல்லை மம்மி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் என்னை விட்டுருவாங்க, என்னை கொண்டு போய் பப்பி வீட்டில் விட்டுரு, அதாவது எங்கள் அம்மா வீட்டில் விட்டுரு. நான் போனால் ஸ்கூலில் விட மாட்டேன், அழுகிறான், மேடம் சொன்ன மாதிரி அழுகிறான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விட மாட்டேன், போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு விளையாண்டுன்னு சொல்லி வந்துடுவேன். இவங்க அம்மா அடம் பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு இந்த 3 வயசுலேயே வந்து ஸ்கூலுக்கு போகிறோட எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ இந்த வயசுலேயே அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். இப்போது அதனால தான் வந்து ஃப்ரீ கேஜி எல்கேஜியில் போடும்போது இப்போ ட்ரைனிங் கொடுக்கணுமே சொன்னால் பால்வாடியில் போட்டு நம்ம ட்ரைனிங் படுத்திட்டு இருக்கிறோம். சார் அட் த சேம் டைம் ப்ரீகேஜியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு பேப்பரை வந்து கோன் ஷேப்பில் ஏதோ இது பண்ணி ஏதோ சம்திங் ப்ராஜெக்ட், அது வந்து எனக்கே வரவே மாட்டேங்குது சார். ஆனால் அவங்க வந்து என் பையன் அடுத்த நாள் மம்மி இதை கொண்டு போயே ஆகணும். அப்போ நான் இல்லைடா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கும் போது இல்லை மம்மி கொண்டு போகாமல் நான் போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க இதை நான் கொண்டு போய் ஆகணும். அந்த மாதிரி ப்ரீகேஜிலேயே இதுக்கு நான் முதலே சொன்னேன். ஐ மென்ஷன் தட் 3.5 தான் நான் கொண்டு போய் விட்டேன். 3.5 to 4 தான் அவர் போனார். ஸோ அட் த டைம் இட் செல்ஃப் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. தே கேவ், அவங்க சொன்ன மாதிரி அந்த கரிக்குலம் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறனால வாட் தே ஆர் திங்கிங் மேபி லைக் இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ணுறோம் அதனால நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து எங்ககிட்ட சொல்ல வரீங்களா? ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டெல்லிங். பட் அங்கே தானே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் தேடி தேடி போய் சேர்த்த ஒரு ஸ்கூல் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படிங்கிறனால நல்லா நிறைய பக்காவாக டிசைன் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் கரிக்குலம் டிசைன் இருக்கு, பயங்கர ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க, குழந்தை எல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு தான் அப்படி தானே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தேடி தேடி போய் சேர்த்த ஸ்கூல் தான் ஆனால் அது. ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க் கொடுக்கறனால எங்களுக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அட்மிஷன் போட்டது குழந்தை, ஆனால் வேலை அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனாலயா? எஸ் ஆஃப்கோர்ஸ் 6 மந்த்ஸுக்கே 40,000 to 50,000 நாங்கள், ஏன்னா வி ஆர் ரெடி, ஏன்னா ஃபர்ஸ்ட் சைல்டுங்கிறனால ரொம்ப அலைஞ்சு தேடி கடைசியாக பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் கிடச்சி, அதுவும் புது ஸ்கூல். என் பையனோட பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஆனுவல் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த ஸ்கூலுக்கே, அதனால குழந்தைய தானே சேர்த்தோம், எங்களை ஏன் வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் கொஸ்டின் தான். தட்ஸ் இட். இருக்கு, மனசுக்குள்ளே இருக்கு. ஸ்கூல் இங்கே குமுறிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஃபின்லாண்டுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரி தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எஸ், குட். அங்கே வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது எல்கேஜி யூகேஜி வந்து சேர்த்துற வயசு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏழு வயசு. 7 years. யூ கேன் கோ அண்ட் செக் இட். சொல்லுங்க டாக்டர், வை அங்கே 7 years, ஏன் இங்கே நம்ம 3 வயசுக்குள்ளே கொண்டு போய்? See, 2 things. என்னோட கசின் டென்மார்க்கில் இருக்காங்க, அவங்க டாட்டரும் என்னோட செகண்ட் சன்னும் சேம் ஏஜ் ஆக்சுவலாக. ஸோ அவங்க சொல்கிறதுங்கிறது ஐ திங்க் 6-7 அந்த ஸ்டேஜில் தான், 6-7 தான் தே கோ டு ஸ்கூல். 2 பேருமே ஒரே ஏஜ். இங்கே நான் அவனை 1 year இதே மாதிரி 1 year 8 months தான் சின்னவனையும் நான் ப்ளே ஸ்கூலில் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5லேயே அவன் எல்லா நம்பர்ஸ் ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவான், ஒரே ஏஜ் தான்.
அக்கா வாஸ் இன் டென்மார்க். என்ன இவன் இப்படி சொல்றான், என் பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் நான் சொல்லிட்டு இருந்தேன், இட்ஸ் டெவலப்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே 2 things when it comes to டென்மார்க், ஃபின்லாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம், they have lot of research. Apparently Finland, they have the most happiest children. ஸ்கூலிங் apparently கண்ட்ரிலேயே மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸ்கூலிங். அந்த மாதிரி நிறைய அவங்க இது வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு பேரண்டோட அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட ஹோமோட ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது அவங்க ரொம்ப இது பண்ணணும், ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது ஒன் பார்ட். ரெண்டாவது பார்ட்டுங்கிறது நமக்கு ஃபைன் மோட்டார், நாங்கள் சொல்கிறோம் இப்படி நம்ம பென்சில் பிடிச்சி பென்சில் கிராஸ்ப் சொல்கிறோம்ல பார்த்தீங்கன்னா, தட் அண்ட் ஆல் கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 4-5 தான் வருது. அந்த பென்சில் கிராஸ்பு, அந்த ரைட்டிங், அந்த நல்ல கம்ஃபர்டபுள் ரைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 தான் நல்ல கம்ஃபர்டபுள் ரைட்டிங். பட் நம்ம கண்ட்ரீஸ் ஆஸ் இந்தியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோம். நம்ம கண்ட்ரீஸ் மட்டும்தான் வி ஸ்டார்ட் பை 2.5, 3, 4க்குள்ளேயே எல்லாமே பர்ஃபெக்ட் 3 letter 4 letter வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாமே டெவலப்மெண்டலி எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு அந்த பிரகாரம் தான் அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஒன் மோர் திங் வாட் we have to mention is they have lot of government support. பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்தந்த மந்த்துக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ பேரண்ட்ஸ் இங்கே ஒர்க்குக்கு போகலைனாலே அண்ட் இஃப் தேர் டேக்கிங் கேர் அதுக்கு எக்ஸ்ட்ரா மணி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சலுகை இருக்கிறனால தான் தே ஆர் ஏபிள் டு கீப் த சில்ட்ரன் அட் ஹோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா 2 பேரும் ஒர்க்கிங், நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் தெரியும். ஸோ கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஒரு 7 years அந்த கிட்டு போகுதுன்னா கவர்மெண்ட் ஆல்சோ கிவ்ஸ் லாட் ஆஃப் சப்போர்ட். ஒரு பேரண்ட் மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு தே கிவ் சம் எக்ஸ்ட்ரா மணி. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால தே ஆர் ஏபிள் டு ஹேண்டில் தட் திங். பட் அக்கார்டிங் டு சில்ட்ரன்ங்கிறது நான் இப்போ 2 பேருமே ஆல்மோஸ்ட் 13, தட் இஸ் மை கசின்ஸ் டாட்டரும் என் சைல்டு 13. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், டிஃப்ரென்ஸ் இல்லை. ஈவன் தோ ஷீ ஸ்டார்டட் லேட், அவங்களோட ரீடிங் பேட்டர்ன் எல்லாமே ஆல்மோஸ்ட், இட்ஸ் நாட் ஆல்மோஸ்ட், இட் இஸ் சேம். ஸோ லேட்டாக ஆரம்பிச்சாலும் அவங்க நல்லா கேட்சப் பண்ண முடிஞ்சுது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ மென்டலி தே வில் பி ஏபிள் டு பிக் அப், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த கரிக்குலம் இங்கே நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்டுக்கு பென்சில் சீக்கிரம் பிடிச்சாங்கன்னா அவங்களால எழுதணும்னு அவசியம் இல்லை, அந்தந்த ஏஜுக்கு தான் பண்ண முடியும். இது நான் என்னோட யங்கஸ்ட் சன்ல பார்த்தேன். என் யங்கர் சன்னு கொஞ்சம் ஏர்லியராக போனான். ஹி வாஸ் லைக் 1 year யங்கர், 2.5 ப்ரீகேஜிக்கு போயிட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 3-4 months லேக் இருந்துச்சு. அவன் February bornனால அவங்களுக்கு 2-3 months. நான் நோட் பண்ணியிருக்கேன் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் பிடிக்கும் போது அந்த ஆல்பபெட் ரைட்டிங் வரல, இட் வாஸ் டிஃபிகல்ட். அப்போ நான் திருப்பி டீச்சர் கிட்ட போய் ரொம்ப சீக்கிரம் போட்டோமோ, பரவாயில்ல அவன் 1 year வேணா ரிப்பீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவன் பர்த்டே ஹிட் ஆகும்போது அது வந்துடும். February வரும்போது அது தானாவே வந்துடும். நான் நோட் பண்ண எவ்ரி இயர் தேர் வாஸ் அ லேக். அந்த 3 மாசமும் டிஃபரன்ஸ் வந்துச்சு. அவன் February born, December 31st கட் ஆஃப். ஆனால் 3 மாசமும் மேட் அ டிஃபரன்ஸ் இன் டெவலப்மெண்ட். அதெல்லாம் அவசரப்பட்டு நம்ம கிட்ட உள்ள புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்ப்ளீஷன் 2.5 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த 2 years 2 months டிஃபரன்ஸ் ஆச்சு. அதை நான் அவனுக்கு நோட் பண்ணேன். ஈவன் தோ ஹி வாஸ் ஏபிள் டு கேட்ச் அப் எவ்ரிதிங், அந்த இனிஷியல் க்ரோத் டில் அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியில் அந்த 3 letter வேர்ட்ஸ், என்ன ஆல்பபெட் எழுதுற எல்லாத்துலேயும் ஒரு லேக் வந்துச்சு. அதனால டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகி போடுங்க. 1 month தானே, 2 months தானே, பரவாயில்லன்னு போய் உள்ள விடாதீங்க. கம்ப்ளீஷன் ஆகி போடும்போது பேபியோட பிரெயின் அவுட் நல்லா இருக்கும். டீச்சர் சொல்ற மாதிரி அந்த ஏஜுக்கு அவ்வளோதான் வருங்க, அதனால பரவாயில்லைங்க, கரெக்டாக முடிக்கிட்டோம். அவங்கனால கலர் சொல்ல முடிஞ்சாலும் சரி, ஏபிசிடி சொன்னாலும் பரவாயில்ல. பட் அந்த பிரெயின்ங்கிறது அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்டும் பார்க்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி ஓரல், ரைட்டிங் வரணும், புரிதல் வரணும், காம்ப்ரிஹெண்டிங் வரணும். எல்லா 4-5 ஆஸ்பெக்ட்ஸ் வந்தால் தான் எஜுகேஷன் வரும். இட்ஸ் நாட் ஓன்லி ஓரல் ஆர்டிகுலேஷன் மட்டும் இல்லை. அதனால ஃபின்லாண்ட் பொறுத்த அளவுக்கு அவங்களோட சிஸ்டம்ங்கிறது இஸ் த்ரூ டெவலப்மெண்ட். பட் தே கெட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். நம்ம சைடில் நம்மளால அது கிடைக்காதனால, நம்மளோட சிஸ்டமும் அப்படி இருக்கிறனால, நான் இது தப்புன்னு சொல்ல வரல. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அது நம்ம ஒரு பேரண்ட் வீட்டில் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி பார்த்துக்கணுங்கிறது முக்கியம் தான். கடைசியாக டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த சிஸ்டமும் அப்படி இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அதை நோக்கி ஓடுறதுனால தான் நம்ம வேறு வழி இல்லாமல் அப்படின்னு போகிறோம். ஓகே, குட். இப்போ இந்த 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 அமர்வுனுடைய நோக்கமே என்னென்னா, ஏன் கொண்டு போய் சேர்த்தீங்க, எதுக்காக சேர்த்தீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டிட்டோம். இப்போ நாம இப்போ யாரும் நம்ம இப்போ சொல்லி உடனே யாரும் நிறுத்த போகிறது கிடையாது. உடனே அடுத்த நாளே போய் இவங்க எல்லாமே ப்ரீகே ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ண போகிறது. பட் என்ன செய்யலாம், என்னென்ன வகையான விஷயங்களை நம்ம மேம்படுத்தலாம் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட், உங்கள் பக்கத்தில் இருந்து. அவங்க ரொம்ப குழந்தை தானாங்க சேர்த்தோம், எங்களை ஏங்க அப்படின்னு இந்த ஒரு குரலும்,
இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் நாங்கள் இங்கே வந்தாதாங்க அந்த குழந்தையோட உண்மை நிலையை நாங்கள் பார்க்க முடியும், அசஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க அந்த குழந்தைய நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம், கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்ததுக்கப்புறமா வந்து திரும்பவும் வழக்கம் போல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா இருக்குல்ல, சுவாரஸ்யமாக தான் போகுது. இப்போ இந்த பக்கம் லைட்டாக ஒரு கலவரம் தெரியுது. கடைசி என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே, நம்ம பக்கம் வந்து நம்மள எதாவது பண்ணுவாங்களா, இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஒரு கலந்துரையாடல் இங்கிருந்தும் ஒரு விஷயத்தை நல்லா எடுத்து அதை அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம குழந்தைங்க குமுறி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். டாக்டர் அண்ணா நம்ம டீம்லாம் போய் பேசினப்ப என்ன பேசியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்னைக்கு செயின்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒண்டிபுத்தூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்னைக்கு நம்ம கிண்டர் கார்டன் ஸ்கூல் கிளாஸ் கிட்ஸை நம்ம பேசலான் இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கொஸ்டின் கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் 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 ஹாய். ஓகே, உங்கள் பேர் என்ன? My name is Samyukta. எந்த கிளாஸில் படிக்கிறீங்க? I'm studying in UKGA. வெரி குட், சூப்பர். நீங்க இப்போ வீட்டில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தீங்க இல்லையா குட்டியா இருக்கும்போது? அப்போ உங்க மம்மி டாடி சொல்லியிருப்பாங்கல்ல நாளைக்கு நீங்க ஸ்கூல் போறீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் நான் ஜாலியாக ப்ளே பண்ணுவோம்னு நினச்சோம். அப்புறம் நல்லா ரீட் பண்ணுவோம்னு நினச்சோம். நினைச்சீங்க. சரி, அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல, ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன யோசிச்சீங்க? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சா, இல்லைன்னா வேற ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? புதுசு புதுசாக கற்றுக்கிட்டோம். நாங்கள் நினச்சதும் நடந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு நீங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? ரீடிங் நல்லா கற்றுக்கிட்டோம், ரைட்டிங் நல்லா கற்றுக்கிட்டோம். நீங்க ஸ்கூல்ல ரொம்ப ஹாப்பியா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன? இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், ஹை ஃபை. வெரி குட். ஓகே, உங்க பேர் என்ன? யாதவி. எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? I'm studying in UKGA. வெரி குட். ஓகே யாதவி, நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரீங்க இல்லையா? எஸ் ஓனோ, வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரீங்கல்ல, நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஜாலியா வரீங்களா, சேடா வரீங்களா? ஜாலியாக வரோம். சூப்பர். ஓகே, நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது நீங்க மைண்ட்ல என்ன வச்சுப்பீங்க? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சு வருவீங்கல்ல, அதெல்லாம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னு நினைப்பேன். அப்புறம் வேற என்ன நினைப்பீங்க? எழுதணும்னு நினைப்பீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல பிடிச்ச ரொம்ப ஒரு விஷயம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூல்ல அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் கூடயும் விளையாட பிடிச்சிருக்கும். உங்களுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? சூப்பர், ஹை ஃபை. வெரி குட். வாங்க, உங்க பேர் என்ன? My name is Cecilia Bansley. ஓகே, எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? I'm studying UKGC. வெரி குட். ஓகே, உங்க வீட்ல யூ ஆர் தி ஒன்லி சைல்ட் or you have brother sister இருக்காங்களா? No. ஒன்லி சைல்டுங்களா? ஓகே, மம்மி டாடி என்ன பண்றாங்க? அம்மா வேலை செஞ்சுப்பா, அப்பா ஆஃபீஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வீட்ல இருக்கிறது ஜாலியா இருக்கா இல்ல ஸ்கூல்ல வந்தா ஜாலியா இருக்கா? ஸ்கூல் வந்தாலும் ஜாலியா இருக்கு. ஏன் உங்களுக்கு ஸ்கூல்ல வந்தா ஜாலியா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு இந்த ஸ்கூலை பத்தி என்ன ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, மிஸ் கூட விளையாடுறோம். ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு வந்தா இதெல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினைப்பீங்களா? இதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு வந்தா நான் பண்ணணும்னு ஏதாவது நினைப்பீங்களா? டிராயிங் பண்ணுறதுக்கு ஏதாவது வரையறதுக்கு அதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது? ஐயோ ஸ்கூல்ல பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு அப்படி சொன்னாலே எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஜாலியா இருப்பாங்களா? ஹை ஃபை. வெரி குட். உங்க நேம் என்ன? My name is M. Lokshita. Which class are you studying? UKGB. உங்களுக்கு இங்க ஸ்கூல்ல ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது என்ன விஷயம் உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே டீச்சர் தான் பிடிக்கும். அப்படியா? டீச்சர் தான் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். நீங்களா சாப்பிட்டுருவீங்களா, வேற யாரோ ஊட்டி விடுவாங்களா உங்களுக்கு? நானே சாப்பிட்டுவேன். அப்படியா? எல்லாம் சூப்பரா சாப்பிட்டுருவீங்களா? ஹை ஃபை. உங்க பேர்? வாட்ஸ் யுவர் நேம்? My name is Prithvi. எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? UKGB. யூகேஜிபி. பிருத்விக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது இங்க யார் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறா? நீங்களே சாப்பிட்டுருவீங்களா இல்லனா? நானே சாப்பிட்டுவேன். நீங்க ப்ரீ கேஜில வந்தீங்கல்ல, அப்போ கூட நீங்களே சாப்பிட்டீங்களா? ஆமா. யார் உன்னை ஊட்டி விடலையா?
ஓகே, வெரி குட், சூப்பர். உங்களுக்கு இங்க ஸ்கூல்ல வேற யார் ரொம்ப பிடிக்கும்? ஜஸ்வான் அப்படியா? யார் அது? என் ஃப்ரெண்டு. அப்படியா? வேற என்ன விஷயம் உனக்கு இங்க பிடிக்காது? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இது பிடிக்காதுன்னா என்ன? ஒண்ணுமே இல்லையா? சரி, ஓகே, பை. ஹை ஃபை. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் நிலானா. ஓகே, which class are you in? யூகேடிசி. நிலானாக்கு இந்த ஸ்கூல் பத்தி என்ன ரொம்ப பிடிக்கும்? டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்குமா? உங்க மம்மி டாடி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கல்ல, ஃபர்ஸ்டா வந்தீங்கல்ல, அப்போ உங்க மம்மி டாடி என்ன சொன்னாங்க? ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க மம்மி டாடி உங்ககிட்ட? படிக்க வைப்பாங்க, விளையாட வைப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி, நீங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க இங்க ஸ்கூல்ல? படிக்கிறது. படிக்கிறதா? என்ன கத்துக்கிட்டீங்க? படிக்கிறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மேத்ஸ். அப்புறம் இங்கிலீஷ், சயின்ஸ். எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? என்ன உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஸ்கூல்ல? எதுவுமே இல்லையா? ஜாலியா இருக்கீங்களா? அப்படியா? உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? உங்க ஃபேவரட் கலர் என்ன? பிங்க். அப்படியா? பிங்க் கலர்ல இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன இருக்கு பிடிச்சது? அப்படியா? சூப்பர், ஹை ஃபை. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தியா மரியம். வெரி குட். தியா ஸ்டடிங் இன் which class? ஐ அம் ஸ்டடிங் யூகேஜிஏ. வெரி குட், சூப்பர். தியா, வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்கா உங்க வீட்ல? பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, தம்பி. தம்பி இருக்கானா? தம்பி ரொம்ப குறும்பு பண்ணுவானா? அப்படியெல்லாம் இல்லையா? குட் தம்பியா? அப்படியா? எஸ். ஓகே, நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு வரும்போது ஜாலியா வருவீங்களா, அழுதுட்டு வருவீங்களா? ஜாலியா. அப்படியா? ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பிக்சர்ஸ், ரீடு, டான்ஸ். அப்படியா? ரொம்ப பிடிக்குமா? நல்லா டான்ஸ் பண்ண வைப்பாங்களா இங்க உங்களை? யார் இங்க மிஸ்ஸஸ் எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா இங்க? அப்படியா? ஓகே, சூப்பர். உங்களுக்கு லாஸ்டா நீங்க நான் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த டே, ஸ்கூல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க ஸ்கூல்ல? அந்த மாதிரி ஆனுவல் டே டான்ஸ். அப்படியா? என்ன டான்ஸ் ஆடினீங்க ஆனுவல் டே டான்ஸ்ல? ஸ்ட்ராங் அண்ட் டுகெதர். அப்படி ஆடினீங்களா? எத்தனை பேர் ஆடினீங்க? நிறைய பேர் ஆடினீங்களா? வெரி குட், சூப்பர். ஓகே, எனக்கு இந்த ஸ்கூல்ல நான் வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது நான் இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலான்ட்டு இருந்தேன் ஸ்கூல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுப்பீங்க? பிக்சர்ஸ், டான்ஸ், சாங் எல்லாம் எல்லாமே பண்ணிடுவீங்களா ஸ்கூல்ல? எஸ். ஓகே, ரைட், சூப்பர், பை. நேயர்களே, நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய அந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டிய இவங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விகளை ஒட்டிய சில பதில்கள், இன்னும் கேள்விகளோட காத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்குது. நீங்களாம் நிறைய பேசுறீங்க, உங்களுடைய உள்ள குமுறல்லாம் எடுத்து கொட்டுறீங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. கண்டினியூவா பாருங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுவும் அந்த குழந்தைகள் அடுத்த வாரம் என்ன பேசுறாங்க, அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு போக போறோன்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பாருங்க. நிகழ்ச்சியினுடைய தேவையை உங்களுடைய அருகில் இருக்கிறவர்கள்ட்டையும் பகிர்ந்துக்குங்க. அப்பதான் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புக்கும் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.